பாதை, சிலுவை பாதை. பாடுகள் பட்ட பரமனில் பாய்ந்து ஓடிய திருநீரும் செந்நீரும் பாருவகை பதிய பாதையில் நாம் பாதம் பதிந்து நடந்திட வாழ்ந்திட வரவேற்கும் வாசம் தரும் பாசமலர் படுக்கைகளை நம்பி நடப்போருக்கு நல்லதே நடக்கும். விரும்பி கடப்போருக்கு விடுதலையே கிடைக்கும். எங்கு நோக்கிலும் எதை கேட்கிலும் யாரை பார்க்கிலும் இன்னல்கள், இடையூறுகள், வலிகள், வருத்தங்கள், வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், தவறுகள், தவிப்புகள், தடைகள், தடுமாற்றங்கள், தோல்விகள், வியாதிகள், வியப்புகள், விரக்திகள், பாவங்கள், பரிதாபங்கள், கொலைகள், கொள்ளைகள், களவுகள், கற்பழிப்புகள், சண்டைகள், சச்சரவுகள், துரோகம், வியாகுலம், துன்பம், துயரம், ஏமாற்றம், அவமானம், தோல்வி என பல்வேறு கவலைகளில் கரைபுரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தின் காட்சிகள் கரைபுரண்டோட காக்கும் கடவுளின் கருணை கரம் நம்மை தாங்கி பிடிக்க, ஏற்பாய் மனிதா சிலுவையை சிரம் தாழ்த்தி, சிலுவைகள் உன்னை சிதைத்திட அல்ல, செதுக்கிட, சீர்தூக்கிட, சீரமைத்திட, சிறப்பான வாழ்வை தந்திட. திறந்த மனநிலையில் இந்த தவக்காலத்தில் இந்த சிலுவை பாதை நிகழ்வில் உன் மனதையும் சிந்தையையும் பயணிக்க செய்ய அழைக்கின்றார் நம் கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்து. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது புனிதமான பாரமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் பாடுகளின் முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். தீர்ப்புகள் தீர்த்து கட்டுவதற்கு அல்ல, திருத்தப்படுவதற்கும் திருந்தப்படுவதற்கும். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் வாழ்ந்தென்ன லாபம். தீர்ப்புகளால் மறுபிறப்பை தோற்றுவித்த இயேசுவுக்கு மறுப்பே இல்லாத வெறுப்பான பொறுப்பற்ற தீர்ப்பு தீர்மானிக்கப்படுகிறது. எரிகின்ற எண்ணத்தை எண்ணத்தில் ஏற்றிவிட்டால் அணைகின்ற ஆற்று நீரையும் அடைத்து தானே வைப்பார்கள். வெறுப்புகளை விதைத்து, பொறுப்புகளை மிதித்து, உறுப்புகளை புதைத்து, மனிதத்தை அழித்துதானே விடுவார்கள். இன்றும் நாம் பல்வேறு சூழல்களில் தீர்ப்பளித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். என்னை கடவுள் ஏன் இப்படி படைத்தான்? என்னை ஏன் இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தான்? ஏன் எனக்கு இந்த பெற்றோரை தந்தான்? ஏன் எனக்கு இந்த மனைவியை தந்தான்? ஏன் எனக்கு இந்த கணவனை தந்தான்? இப்படி ஒரு பிள்ளையை எனக்கு தந்த கடவுள் என்னை ஏன் இப்படி பழிப்புக்கு உள்ளாகினார் என்று கடவுள் தந்த அத்தனையையும் பழித்து தீர்ப்பளித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். நமக்கு நம்முடைய வாழ்வில் மதிமயங்கிய மனித கூட்டத்திலேயே நாமும் நிற்கிறோம். கள்ளம் கபடற்றவர்களை, பிள்ளை மனம் கொண்டவர்களை, நீதியை நிலைநாட்டுபவர்களை, தொல்லை தராதவர்களை தீய தீர்ப்பிட்டு திசை திருப்புகிறாய். சாப பழி சந்ததிகளை சமாதியாக்கும் சம்பவங்கள் சான்றாகியும் சங்கடமில்லாமல் தீர்ப்புகளை திருத்தி தீர்த்து கட்டும் தீய உள்ளத்தை எங்கிருந்து பெற்றாய்? கடவுளே கதி என காவல் கிடந்து கைகளால் கடவுளை பெற்று நாவால் ருசித்து உடலால் உணர்ந்து வார்த்தையாலும் வாழ்க்கை முறையாலும் கடவுளை காண்பிக்காமல் ஆன்மீக அரசியல் அதிகார மோகங்களில் மதிமயங்கி கிடைக்கும் மனிதா, ஆசிப்பவர்களை நேசித்துப்பார்,
யோசிக்காமலே நியாயமற்ற தீர்ப்பால் தீர்த்து கட்டும் தீய குணத்தை திண்ணமாக நிறுத்தி மாற்றி காட்டுவாய். ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வில் நான் யாரையெல்லாம் தீர்ப்பிட்ட தருணங்களில் அவர்கள் மீது தவறுகள் இருக்கிறதா, என் மீது தவறுகள் இருக்கிறதா என்று இயேசுவுக்கு தீர்ப்பு கொடுத்த இந்த வேளையில் நாமும் தீர்ப்பளித்ததை குறித்து சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். யாரையும் எதற்காகவும் தீர்ப்பிடாமல் தீர்த்து கட்டாமல் வாழ வழிகாட்டும் இயேசுவே, எவரையும் எதற்கும் தீர்ப்பளிக்காத ஒரு உள்ளத்தை எனக்கு தந்தருளும். தவறையும் தவறான தீர்ப்பளிக்காமல் பிறர் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு தந்தருளும். தீர்ப்பளிக்கும் பொழுது உள்ளம் பட்ட வேதனையை அறிந்து அதை நானும் செய்யாமல் இருக்க எனக்கு தேவையான அருள் வரத்தையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ஆமேன். சிலுவை பாதை 2ஆம் நிலை. சிலுவை சுமக்கும் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். பாரமான சிலுவை. பாலகன் இயேசுவாக இருந்து இளைஞனாக வந்த இயேசுவின் மீது நம் பாவ சுமைகள் பாரமான சிலுவையாக ஏற்றப்படுகிறது. சுயத்தில் சுருங்கி பயத்தில் பதுங்கி பாய்ந்து பழி தீர்க்கும் பாடத்தை பார்த்து பார்த்து படுத்து மிரண்டு முடிப்பவர்கள், அடுத்தவர் அழிவுக்கு அருகிலே அமர்ந்து அஞ்சலி செலுத்தி மகிழ்பவர்கள், ஒருவன் கீழே விழுந்தால் நகைக்கும் சமூகம்தானே இது. கை தூக்கி விட துடிப்பதை விட அடுத்தவர் சுமையில் மகிழ்பவர்கள் தான் இங்கு அதிகம். அடுத்த வீட்டுக்காரன் துன்பத்தில் அழுகிறான் என்றால் தன் வீட்டில் இனிப்பு சமைத்து சாப்பிடும் அற்ப மனிதர்கள்தானே நாம். ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிறோம். எரிகிற வீட்டில் புடுங்கிய வரை லாபம் என்றுதானே புடுங்கிக் கொண்டிருக்கிறோம். யாரிடமிருந்தும் வீண் பேச்சு பேசியோ அல்லது வீணான தவறான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியோ அதனால் வேதனைப்படுபவர்களை கண்டு அந்த சுமையில் அவர்கள் துடிப்பதை கண்டு மகிழும் மனிதர்கள் எத்துணை பேர். வீண் பழி போட்டு வினோத விளையாட்டு காட்டும் வித்தகர்கள் அன்பால் அனைத்தையும் அரவணைத்து விடுவார் நம் ஆன்மநேசர். அகிலத்தையும் ஆக்கிரமித்து விடுவார் என அறிந்த ஆன்மீக அரசியல் அதிகாரிகள் அவருக்கு அஞ்சி அவருக்கு எதிராக தீர்ப்பளித்து அவர் மேல் சிலுவையை சுமத்தியது போல தன்னை விட பெயர் வாங்கி விடுவானோ என்று பணிபுரியும் அலுவலகத்திலோ தான் இருக்கக்கூடிய இடத்தில் நம்மை விட வசதியானவனாக வந்து விடுவானோ என்று நாம் வசிக்கும் சூழலில் இருப்பவர்கள் மீதோ இந்த வீண் பழி வீணான குற்றம் அவர்கள் படக்கூடிய சுமைகளை மேலும் மேலும் சுமைகளை ஏற்றி வைத்து சிலுவைகளை பிறர் மேல் ஏற்றி வைத்து மகிழக்கூடிய அற்ப மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆனால் அன்பர் இயேசு இந்த சுமைகளை அத்தனையையும் மறுப்பின்றி ஏற்கின்றார். சிலுவையை மகுடமாக மாசற்றவர் ஏற்கின்றார். சுமப்பது இயேசுவுக்கு எப்போதும் சுகமே. அதுபோலதான் இயேசுவை உள்ளத்தில் எண்ணியவர்களுக்கு வீண் பழிகளும் அவமானங்களும் சுமைகளும் சுகமாக மாறிவிடும். அதை மாற்றுபவர் நம் ஆன்மநேசர் இயேசுவல்லவா? வசந்த வாழ்வுக்கே வஞ்சனை புரிகிறாய். தன்னலத்தை தகர்க்க வேண்டாமா? சுயநலத்தை சுருக்க வேண்டாமா? பொதுநலத்தை பொறுக்க வேண்டாமா? அதற்காக நீ தானமாக கொடுக்க வேண்டாமா? ஆம், நாம் நம்முடைய அருள்நாதர் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் கவலையையும் சுமைகளாக ஏற்று ஒரு ஓரத்தில் முடங்கிவிடாமல் நம் ஆன்மநேசர் இயேசுவை போன்று வீரத்தோடு எழுந்து நடக்க கற்றுக்கொள்வோம். அதை சிந்தித்து செயல்படுவோம். ஜெபம். இறைவா,
இவ்வுலகில் இருக்கின்றவரை எனது நலத்துக்காக எவர் நலத்தையும் சீர்குலைக்க சிலுவைகளை சுமத்தாமல் சிரமங்களை பார்க்காமல் சுயமாய் சுமக்கின்ற நல் மனம் தாரும். என் மேல் சுமத்தப்படும் சுமைகளையும் நான் பிறரை வஞ்சித்து குற்றம் கூறாமல் சுமக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். சுமக்கும் ஆற்றலை தந்து அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுக்களின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். இயேசுவின் பாடுகளில் 3ஆம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்ச்சி ஒன்றும் தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பார்கள் ஏற்றுமிகு எண்ணம் கொண்டவர்கள். என்னை எவரும் எதுவும் செய்ய முடியாது, தடுக்கவோ தாண்டவோ தீண்டவோ முடியாது, அசைக்கவோ ஆட்டவோ அதட்டவோ முடியாது என்று அகந்தையோடு சொல்பவர்கள் கூட அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள் அடிபணிந்து விடுவார்கள், ஆட்டம் கண்டு விடுவார்கள். ஆண்டவனே, ஆற்றல் அருள்வாயா என்று ஏக்க குரல் எழுப்புவார்கள். இயேசு வீழ்ந்ததை உன் சிந்தையிலும் விந்தையாக்காதே. ஏன் தெரியுமா? நாம் வீழ்வது நமது சுயநல விருப்பு வெறுப்புகளுக்காக, ஆசாபாசங்களுக்காக, சுகபோகங்களுக்காக, கட்டுக்கடங்காத ஊன் இயல்புகளின் உடல் உறுத்தல்களுக்காக, உடன் வாழ்வோரின் உயிரிழப்புக்காக. அதனால்தான் நாம் வீழ்ந்தால் நம்மால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடிவதில்லை. நமக்காக, நம் தவறுக்காக, நமது நல்வாழ்வுக்காக நல்லவர்கள் தவறி விழலாம், ஆனால் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். எரிமலையாய் எழுந்து எரிந்து கொண்டிருப்பார்கள். இயேசுவை போல கல்லறையின் கதவுகள் கடவுளின் உயிர் காற்றை சுவாசிப்பது போல காற்றின் இரைச்சலில் கலங்கரை விளக்கே காணாமல் போனாலும் கரை சேர கற்றுக்கொண்ட கடல் மீனவனைப் போல முயன்று முன்னேறு. வாதத்தை வேதத்தில் வைக்காதே, பாதத்தை பூமியில் பதித்து சவால்களை சந்தித்து சுமைகளை சுமந்து சறுக்கல்களை சரித்திரமாக்க இயேசுவை இதயத்தில் இருத்தி எழுந்து நட, தொடர்ந்து நட. சிந்திப்போம். நாம் வீழ்கிறோமா? வீழாமல் இருக்கிறோமா? வீழ்ந்தாலும் வீழ்ந்து எழுந்திருக்கிறோமா? மனித இயல்பில் உருவாகியவர்கள்தான் நாம். ஆதி பெற்றோர் பாவத்தில் வீழ்ந்தார்கள். அந்த வழியில் நாம் இன்றும் வீழ்ந்துதானே கிடக்கிறோம். இன்றைய நவநாகரிக உலகில் ஆடம்பர வாழ்க்கை என்று வீழ்கிறோம். போதை பழக்க வழக்கம் என்று வீழ்ந்து போகின்றோம். வீணான ஆசபாசங்களுக்கு நாட்டம் அடிமையாகி வீழ்ந்து போகின்றோம். கையில் கைபேசியை வைத்துக்கொண்டு அதற்கு அடிமையாக வீழ்ந்து கிடக்கின்றோம். இந்த மாதிரியான விஷயங்களில் வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. இந்த தவ காலத்தில் நாம் இந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையை நமக்குள்ளாக ஊற்றும்படியாக சிந்திப்போம். ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் ஆட்டம் காணும் வேளைகளில் அதிர்ந்து வீழ்ந்தாலும் எழுந்து நடக்க உறுதியான உள்ளம் தாரும், நலமான எண்ணம் தாரும். இன்றைய உலகில் எத்தனையோ சூழல்களில் நாங்கள் சறுக்கல்களையும் பல்வேறு வீழ்ச்சிகளையும் கண்டுகொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த வீழ்ச்சியில் வீழ்ந்தே கிடக்காமல் உம் கரம் பற்றி வருவதற்கு தேவையான அருளை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுக்களின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். என்ன ஒரு கொடூரமான நிலை!
பாரமான சிலுவை. 10 மாதம் சுமந்து பெற்ற தன் மகன் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இத்தனை பாரத்தை சுமந்து விடுவானா என்று கண்ணீர் கடலாய் நின்று கொண்டிருக்கிறாள் அந்த தாய். உறவுகள் உடைந்தால் உள்ளங்கள் ஊனமாகிவிடும். பாசங்களை பிரிந்தால் பந்தங்கள் பலியாகிவிடும். இதயங்கள் இணைந்தால் இன்னல்கள் இல்லாமல் ஆகிவிடும். இயேசுவும் மாதாவும் போல் இதயங்கள் தகர்ந்தால் இருப்பவர்கள் கூட இடையூறாகி விடுவார்கள். நீயும் நானும் போல பாரத்தோடு சிலுவை சுமக்கும் தன் மகனை பாசத்தோடு பார்க்கிறாள் தாய் மரியாள். துயரத்தில் துடிக்கும் இரு மனங்கள் ஒருமனப்பட்டால் பாரச் சிலுவை கூட பாச சிலுவையாகத்தானே தெரியும். பாடுகளின் பார்வை பரிமாற்றம் பார்த்து கொண்டே இருக்கும். பாரமான சிலுவையை தூக்கும் மகனின் இரத்தம் தோய்ந்த முகங்கள், வாடிய முகம், உணவில்லாமல் பசியோடு வாடிய முகம், இதையெல்லாம் பார்த்த அன்னை மரியாள் கண்ணீர் விடுகிறாள். தாயை பார்த்த மகன், என் நிலையை இப்படி பார்க்க வேண்டிய நிலை உனக்கு வந்து விட்டதே அம்மா என்று வருத்தப்படும் தன் தாயிடம் ஆறுதலான பார்வையை பார்க்கும் அன்பு மகன். இந்த பாச போராட்டம் எப்படி இருக்கும்? விழிகளால் மொழி பேசும் வழிகளை தெரிவுகளாக்கும் ஒளி விளக்காகட்டும். தாயின் முகம் பார்த்த மகனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. அந்த பாச உணர்வோடு இந்த பார சுமை தெரியாமல் கடக்கிறார் அந்த பாதையை. கசிந்து கரைபுரண்டு ஓடும் கண்ணீர் துளிகளை ருசிக்க பருகும் நல்ல நாவாகட்டும். நான் இருக்கிறேன், நீ நட என்று சொல்லி முன் வழிகாட்டுங்கள். வாழ்வில் வந்தவர்கள் தந்த வந்த வழிகளை நிந்தையின் தந்தங்களாக்கி சொந்தங்களை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்திட வேண்டாமா? உருகுலைந்து உறவுகள் உயர்வடைந்து உயிர் வாழ்ந்திட உடனே சந்தித்து பேசி சரி செய்ய வேண்டாமா? மாதாவை போல நீயும் நானும் உள்ளம் உடைந்து போனவர்க்கு உதவுவோமா? உடன் நடப்போமா? சிந்திப்போம். நம்மிடம் வந்து உடல் நல குறைவால் மனம் உடைந்து பண தேவைக்காகவும் மன தேவைக்காகவும் வந்தவர்களுக்கு எத்தனை முறை நீ ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்தாய்? சிந்தித்துப்பார். உன்னிடம் பலரிடம் நாம் வந்து கடினமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வுலகில் அதிகமாக கிடைக்காத ஒன்று ஆறுதல் வார்த்தைகள், ஆறுதல் மொழி, ஆறுதல் பார்வை. இந்த பார்வையை கிடைத்தாலே போதும், பல கோடி ரூபாய் மதிப்புடையதாக அது இருக்கும். முடிந்த அளவு நம்மால் ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான பார்வையையும் பிறர் மேல் வீசுவோம். அதற்கான அருள் வரத்தை வேண்டி ஜெபிப்போம். மாதாவே, உள்ளம் உடையும் போது உறவாய் போகவும், கண்கள் கலங்கும் போது கரிசனை காட்டவும், இதயம் தவிக்கும் போது இணைந்து இருக்கவும், உம்மை போல் இறைமனித உறவில் நிறைவை காணவும், அம்மா பிறருக்கு ஆறுதலான மொழிகள் பேசவும் எங்களுக்கு தேவையான ஒரு நல் நாவையும் நல்ல மனதையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுக்களின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். 5ஆம் நிலை. சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கரங்களை கடவுள் தமக்கு தந்திருப்பது கைகட்டி குற்றம் சாட்டி காட்டி கொடுக்க அல்ல, கரம் நீட்டி கை கொடுத்து தூக்கி எடுக்கத்தான். கரங்கள் கட்டி கை தட்டி காலை வாரிவிட்டு காயப்படுத்தி கஷ்டப்படுத்த அல்ல, மாறாக பாதை காட்டும் பதாகைகளாக, வாதை விரட்டும் மந்திரங்களாக, போதை விரட்டும் தந்திரங்களாக, காயங்களை கட்டும் மருந்துகளாக, கரைகள் காட்டும் கலங்கரை விளக்குகளாக, உன்னை தேடுவோரின் உதவி நாடுவோரின் ஊன்றுகோலாக திகழ்வதற்கே கரங்களும் இதயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இதை நாம் உணர்ந்த தருணங்கள் எத்தனை!
நம்மிடம் வந்து உதவி என்று கேட்பவர்களுக்கு நாம் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், எத்தனை பேரை உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். உதவி செய்தோமோ இல்லையோ அவர்களை அவமான நிந்தைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். எத்தனை பேர் வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சுவது போல குற்றம் சுமத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம். ஒரு விசை சிந்திப்போம். சீமோன் பாராளும் தெய்வம் இயேசு, அவருக்கு உதவும் ஒரு வாய்ப்பு அந்த சீமோனுக்கு கிடைக்கிறது. நமக்கும் இதுபோல் எத்தனை தருணங்கள் கிடைத்திருக்கும், எத்தனை தருணங்களை நாம் உதாசீனப்படுத்தி இருப்போம். ஓங்கும் கரங்களால் தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் தாங்கும் கரங்களால் தளர்ந்த தள்ளாடுகின்ற தவிக்கின்ற தாங்க முடியாமல் துயரத்தில் துடிதுடிக்கின்ற பாரத்தில் பரிதவிக்கின்ற உதவிக்காய் உன்னை நோக்கி ஊனமாய் ஏங்கி நிற்கின்ற மனிதர்களை ஆறத் தழுவி அன்பாக அரவணைத்து ஆபத்தில் இருந்து காப்பாற்ற கை கொடுத்து பார். அதைத்தானே நம் அருள்நாதர் இயேசு நம்மிடம் கேட்கிறார். ஏன் இந்த பாடுகளில் இந்த ஒரு நிலை வர வேண்டும்? சீமோன் உதவும் நிலை. கடவுளாகவே இருந்தாலும் உதவிக்கரம் நீட்ட ஒருவர் வேண்டும். அற்ப மனிதன் நமக்கு உதவிகரம் நீட்ட ஒருவரும் தேவையில்லையா? நிச்சயமாக நாமும் உதவியை வேண்டி, உதவியை நாடி, உதவியை தேடி இயங்குகிற சூழல் ஏற்படும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அவர் நிலையில் நம்மை வைத்து சிந்தித்து பார்த்தோமே ஆனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாம் உடனடியாக அவருக்கு உதவிக்கரம் நீட்டி விடுவோம். துன்ப நிலையில் இருப்பவர்களுடைய நிலையில் நம்மை வைத்து சிந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அந்த பக்குவம் இருந்தால் சீமோனை போல் நாம் பாரமான சிலுவையை மட்டுமல்ல, பல்வேறு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடிய அந்த பார சிலுவையை சுமக்க உதவுபவர்களாக நம்மை உருவாக்கிவிட முடியும் என்ற சிந்தனையை நாம் மனதில் இருத்தி சிந்திப்போம். உண்மைக்காய் உழைப்பவர்களை, நன்மை செய்யும் நல்லவர்களை மாற்றான் மனிதனாக கருதி ஒதுக்கி வைத்து படும் பாடுகளை பழித்து மதிப்பை மிதித்து மாண்புகளை புதைத்து குறைத்து பேசுவதை நிறுத்தி நிலைகுலைந்த மனிதர்கள் தலை நிமிர நீட்டு உன் கரத்தை. கரம் கொடுத்த சீமோனாக நாமும் பலருக்கு சீமோனாக இருப்போம். ஜபம். இயேசுவே, காக்கின்ற கரங்களை தந்து கரம் பிடித்து நடக்கின்ற குடும்பமாய் திகழ்ந்து கை கொடுத்து தூக்கிவிடும் நண்பர்களாய் நடந்து நிலைகுலைந்தவர்களை நிலைநிறுத்தும் தூண்களாய் நிலைத்து நின்றிட சீமோனாக வாழ எங்களுக்கு அருள்வரம் வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறட்டும். 6ஆம் நிலை. இயேசுவின் துயர்துடைக்கும் வெரோனிக்கால். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரிடமும் எதையும் பேசாதே, செய்யாதே. இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். இதுதானே இன்றைய நிலை. உடன் இருந்தவர்கள் மறுதளிக்கிறார்கள், உடன் இருந்தவன் காட்டி கொடுக்கின்றான். உதவி பெற்றவர்கள் வெறுக்கிறார்கள். உடைந்து போகிறோம், மனம் உடைந்து விடுகிறது. நல்லவன் என்று நம்பி பழகியவன் நாசமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். நண்பன் என்று நம்பியவன் துரோகியாகி முன்னாடி நிற்கின்றான். நம்பும் மனிதர்கள் நம்மை விலகும் போது நெஞ்சம் வலிக்கும். யாரும் இல்லையே தேற்றுவதற்கு, யாரும் இல்லையே உதவுவதற்கு என எண்ணும் போது தனிமையின் கொடூரம் கண்களின் கண்ணீர் துளிகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கும். அக்கம் பக்கத்தில் வசிப்பவர் எழுப்பும் பாச ஒளியை மோசமாக்க நாசவேலை செய்யும் வேச மனிதர்கள் தான் வாழ பிறர் பொறுக்கா மனிதராக இருக்கிறார்களே. அக்கம் பக்கத்தில் பேசும் ஏசல் வார்த்தைகள், முன்னால் போகவிட்டு பின்னால் பேசும் வார்த்தைகளை எல்லாம் மனதை ரணமாக்கி கொண்டிருக்கின்றது. பெண்ணை பெண்ணாக மதிக்காத அந்த சமயத்தில் வெரோனிக்காள் வெகுண்டெழுகிறாள்.
உனக்காக அற்புதங்கள் செய்தாரே, அதிசயங்கள் செய்தாரே, உன்னிடம் அன்பு மொழி பேசினாரே, நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாவம் போக்கும் வழிகளை அறிவுரைகளாக உனக்கு கூறினாரே, அந்த உத்தமருக்கு நீங்கள் கொடுத்த பரிசா இது என்று வெகுண்டெழுகிறாள் வெரோனிக்காள். சிலுவை சுமந்து உடல் சிதைந்து வியர்வை சிந்தி இரத்தத்தால் நிலைகுலைந்த இயேசுவின் உருவம் வெரோனிக்காவை உருக வைத்தது, உள்ளத்தை உறைய வைத்தன. முணுமுணுத்த மூடர்களுக்கு மூளையிலே முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்து முன்னேறி சென்று அத்துணை ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரும் நிற்கும் பொழுதும் துணிச்சலுடன் வெகுண்டெழுந்து முன்னேறி செல்கிறாள் வீரமங்கை வெரோனிக்காள். இன்றைய சூழலில் சிங்க பெண்ணாக அன்று முன்னெடுத்து நிற்கின்றாள். யூத சமுதாயத்தில் பெண்ணை அடக்கி ஆளக்கூடிய முறை இருந்த அந்த வேளையில் வெரோனிக்காள் வெகுண்டெழுந்து போய் இயேசுவின் முகப்பொழிவை பார்த்து முகத்தை துடைக்கிறாள். அந்த முகத்தை துடைத்த மாத்திரத்தில் வெரோனிக்காவில் அந்த பாசமிகு அந்த ஆடையில் இயேசுவின் முகம் பதித்து காட்டுகிறார். இன்றும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். நமக்கு வெரோனிக்கா வேண்டும் என்று நாம் எத்தனை முறை எத்தனை இடங்களில் தேடி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் யாருக்காவது அப்படி வெரோனிக்காவின் நிலையில் சென்று உதவி இருக்கிறோமா? அப்படி நாம் உதவினால் நமக்கு கிடைக்கும் பரிசு அவரின் திருமுகம் என்பதை உணர்ந்து பிறர் கண்ணீரோடும் கவலையோடும் நோயிலும் வருத்தப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த சிறு உதவியை நாம் செய்வோம். இயேசுவையே காண்போம். ஜெபிப்போம். இறைவா, இன்னல்களினால் வேதனையில் துடிப்பவர்களின் துயரங்களை நல் மனத்தோடு துடைத்திட, அதற்காக அழுத்தங்கள் வந்தாலும் வீரத்தோடு விரைந்து செயல்படவும், என் வாழ்வில் பார்க்கின்ற எத்தனையோ துன்பங்களில் சாலையோரங்களில் நடக்கிற விபத்துக்கள், இதை சென்று கண்டால் நான் போலீஸு கேஸ் என்று அலைய வேண்டுமே என்று வருத்தப்பட்டு கொண்டு அதிலிருந்து உதறி ஓரமாக செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நீக்கிவிட்டு வீரத்துடன் செயல்படக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஆற்றலையும் வரமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். வளர்வதற்கும் வாழ்வதற்கும் உண்டான சூழல் இல்லாத இடத்தில் வீழ்வதும் பட்டு போவதும் மரம் மட்டுமல்ல, மனித மனமும் கொடுத்த அன்பும் தான். வெற்றியின் போது கைத்தட்டும் பல கைகள் கூட தோல்வியின் போது கொடுக்கும் அந்த ஒரு விரல் மகத்துவம் மிக்கது, மிகவும் உயர்வானது. தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை செதுக்கி அழகிய சிற்பமாக்கும் என்று கல்லுக்கு தெரியாது. அதுபோன்றுதான் நாம் படும் அவமானங்களும் துன்பங்களும் துயரங்களும் பொன்னை உலையில் இட்டு புடமிட்டு சுத்தமாக்குவது போல நம்மை கடவுள் புடமிட்டு சுத்தமாக்குகிறார் என்பது. ஆனால் அந்த வேலைகளில் மனம் துவண்டு போகாமல் இயேசுவை போல் 2ஆம் முறை விழுந்தாலும் மீண்டும் எழுவேன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மீண்டும் எழுகிறார். விழுவது, விதைகள் விழுவது முளைப்பதற்குத்தான். அதே போலதான் இயேசு கிறிஸ்து விழுந்ததும் நம் உள்ளம் என்ற மண்ணில் முளைப்பதற்குத்தான். நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ முறைகளில் நாமும் பாவங்களில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறோம். இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன், இனி நான் போதைப் பொருளை தொடமாட்டேன், இனி நான் கைபேசிக்கு அடிமையாய் இருக்க மாட்டேன், இனி நான் ஆடம்பர செலவுகள் செய்ய மாட்டேன், இனி நான் வேசித்தனத்தில் ஈடுபட மாட்டேன் என்று பல்வேறு சூழல்களில் நாம் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் அற்ப ஊன் இயல்புகளுக்கு ஆட்பட்டு நாம் வீழ்ந்து கொண்டுதானே இருக்கிறோம். அந்த வீழ்ச்சியிலிருந்து எழுவதுதான் நாம் மனித பண்பு. எழ வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர்
நம் பாவத்தை எல்லாம் பாரமான சிலுவையாக சுமக்கிறார். சுமந்து தெய்வமைந்தன் போகிறார் என்று போய்கொண்டிருக்கிறார். 2ஆம் முறை வீழ்ந்தார். நம்மை பாவத்தில் விழுகின்ற நம்மை கரம் பிடித்து தூக்குகிறார். நாமும் சிந்திப்போம். மீண்டும் மீண்டும் விழுந்து கொண்டே இருப்பதற்கு நீ அற்ப மனிதன் என்ற எண்ணம் மட்டும் வேண்டாம். அன்பர் இயேசுவின் கரம் பற்றி கொண்ட உன்னத மனிதன் என்ற சிந்தனையோடு மீண்டும் பாவத்திலிருந்து மீண்டு வா. ஜெபம். இறைவா, வாழ்வின் வழிகளில் நாங்கள் விழுவதை இழிவாக கழிவாக கருதாமல் எழுவதை மட்டுமே தெளிவாக சரியாக செய்யவும், வீழ்ந்து மீண்டும் மீண்டும் வீழ்ந்து தவறி வீழ்ந்து சாக்கடையாய் போகாமல் உம்முடைய கரம் பிடித்து உம் பாதையில் நடப்பதற்கு தேவையான நல்வரங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசுக்களின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். இயேசு பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுவதால் கண்கள் சுத்தமாகலாம், கண் பார்வைகளும் தெளிவாகலாம், மன அழுத்தங்களும் கூட குறையலாம். நன்றி சொல்லுங்கள் உங்களை அழ வைத்தவர்களுக்கும் மனதை காயப்படுத்தியவர்களுக்கும். அழுது ஆதரவு அடைபவர்களும் உண்டு, அழுது ஆதங்கத்தை அப்புறப்படுத்துபவர்களும் உண்டு. அழுது அடுத்தவர்களுக்கு ஆழ்குழி அமைப்பவர்களும் உண்டு. அக்கறையின் அவசரத்தில் அடுத்தவரின் அவலங்களை அறிந்து ஆறுதல் அளித்து அழிபவரும் உண்டு. அடுத்தடுத்து நடக்கும் சங்கடமான சம்பவங்களால் சமாதானம் இல்லாமல் குழப்பத்தில் மரண ஒளி எழுப்புவரும் உண்டு. அப்படிப்பட்ட தருணங்களில் அரவணைக்க, ஆதரிக்க, ஆறுதல் தர ஆள் இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே வெம்பி வெதும்பி அழுபவரும் உண்டு. எத்தனையோ சூழல்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் நம்முடைய தலையணைகளிலேயே மறைந்து போகிறது. யாராவது ஒருவரிடம் கூறி ஆறுதலை பெற மனம் வராததற்கு காரணம், முன்னால் கேட்டு பின்னால் நகைப்பவர்கள் தானே என்று அதிகம். துன்பங்களைக் கண்டு அழுபவர்களை விட அழுபவர்களை கண்டு சிரிப்பவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். அதற்காகவே அழுகை என்ற ஒன்றை மறைக்க பல இடங்களில் நாம் நிதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு ஆறுதல் தருவதற்கு ஆட்கள் அல்ல, அழுகையை உருவாக்குவதற்கு பலர் இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக அழுகிறார்கள். தனக்காக அழுவதை விட ஆண்டவருக்காக அழுகிறார்கள். ஆண்டவருக்காக அழுபவரை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்காக அழாதீர்கள், எனக்காக அழாதீர்கள் என்று. நாம் இன்று நமக்காக அனுதாபப்பட ஒருவரும் இல்லையே என்று ஏங்குகிறோம். பிறருடைய அனுதாபத்தை சம்பாதிப்பதற்காக அழுபவர்கள் பல பேர். பிறருடைய அனுதாபம் நமக்கு தேவையில்லை. நம் ஆண்டவரும் கூறுகிறார், எனக்காக அழ வேண்டாம் என்று. அவர்களுடைய அநியாய அக்கிரம செயல்களுக்காகவும் அழச்சொல்லி ஆறுதல் அளிக்கும் அன்புள்ள ஆண்டவரை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டாமா? அறிவு இருந்தும் அறிவு இல்லாதவர்களாய் ஆண்டவன் பாதம் அமர்ந்து வழிபாடுகளை அமர்க்களப்படுத்தி விழாக்களை விமர்சனையாக்கிவிட்டு வாழ்க்கை பாடங்களால் வாழ்வதற்கு வழிகாட்டாமல் அளிக்கும் அவல நிலையை நீக்கிட இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். நாம் விழாக்கள் என்ற பெயரில் அடிக்கும் கொட்டங்கள் எவ்வளவு! இதுதான் இயேசுவுக்கு கண்ணீர் வர வைக்கக்கூடிய சூழல். நாம் விழாக்கள் கொண்டாடுகின்றோம், பல்வேறு நிகழ்வுகளை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம், பல்வேறு ஆடம்பரங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் உள்ளத்தால், உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் நம் முழு உள்ளத்தோடு நம் இறைவனை நாம் நேசிக்கின்றோமா? இறைவனுக்காக இறைவனை தியானிக்கின்றோமா? நம்முடைய தேவைகளுக்காக அவன் முன் முழு மனதோடு வந்து கண்ணீர் சிந்தி கேட்கிறோமா? நம் கண்ணீரை பார்த்தால் நம் பரமன் உருகி விடுவார் அல்லவா? உன் கண்ணீரின் மதிப்பு உனக்கே தெரியாது. உன் கண்ணீரின் மதிப்பு விலையிற்றது.
அந்த கண்ணீரை கண்ட இறைவன் மனம் இறங்கி உனக்குள் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம், எத்தனை குறைபாடுகள் உனக்கு இருந்தாலும் அத்தனையும் மாற்றி போட வல்லவர் நம் வல்லமை மிக்க தெய்வம் அல்லவா? அந்த சிந்தனையோடு ஜெபிப்போம். ஜெபம். இயேசுவே, அழுபவர்கள் கண்ணீரின் அர்த்தத்தை அறிந்திடவும், அதனால் ஆண்டவரே, உம்மை எனது ஈவு இரக்கமற்ற செயல்களால் அழ வைப்பதை அடியோடு அகற்றிட வரம் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முயன்றால் முடியும் என்பதை மூளைக்குள் மூலத்தனமாக்கு. முயற்சி உடையார் வீழ்ச்சி அடையார். முயற்சி உடையவரின் வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. பாதாளத்துக்குள் புதைந்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பார். வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவர்கள் 2-3 முறை அல்ல, 10 முறை 12 முறை வந்தாலும், தோல்வி அடைந்தாலும் அந்த வெற்றி என்ற இலக்கை அடையும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சிப்பது போன்று இயேசுவுக்கு கண்முன் நிற்கக்கூடிய வெற்றி இலக்கு நம் பாவத்தின் பலியாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலுவையில் அறையப்பட்டு பாவத்தை போக்க வேண்டும். என் ஜனத்தின் பாவத்தை நான் நீக்க வேண்டும். என் ஜனத்திற்காக நான் எழுந்திருக்கவில்லை என்றால் வேறு யார் எழுந்து உதவி செய்வார்? என் மக்களை நான் காக்கவில்லை என்றால் வேறு யார் காப்பார்கள்? அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் அடிமை. மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது மட்டுமல்ல, மனிதனை பணம் அடிமைப்படுத்துவது, பொருள் ஆசை அடிமைப்படுத்துவது, நகை அடிமைப்படுத்துவது, உடல் இச்சை அடிமைப்படுத்துவது, பதவி ஆசை அடிமைப்படுத்துவது என்ற பல்வேறு அடிமைத்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய சூழலில் மனிதர்கள் வீணான பல்வேறு காரியங்களில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அடிமை நிலையிலிருந்து என் அன்பு ஜனமே, நான் 3ஆம் நிலை. இந்த உன்னுடைய அடிமைத்தனத்தால் தான் நானும் 3ஆம் முறை விழுகிறேன். ஆனாலும் நான் எழுந்து நிற்பேன். உன்னாலும் எழுந்து நிற்க முடியும். எழுந்து வா என்னோடு. நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்த்த வந்தவர்களை விட நம்மை வீழ்த்த வந்தவர்கள் தான் அதிகம். நாம் வீழும் பொழுது கை தூக்கி விட்டவர்களை விட கண்ணிமைக்காமல் என்னை இவர் யார் என்றே தெரியாது என்று புறம் தள்ளிவிட்டு சென்றவர்கள் தான் அதிகம். கூடும் வரைதான் நண்பர் கூட்டமா, பலன் கிடைக்கும் வரைதான் பக்தர்கள் பாசமாம். தரையில் தடம்பதித்து திகழ்வது என்பது தன் பலவீனத்தை புரிந்து வீழ்ந்து எழுந்து நடப்பது. மீண்டும் மீண்டும் முயற்சிக்காதவன் மூளையில் முடங்கி விடுவான். பயந்து படுத்திருப்பான் படுக்கையில் நாள் முழுவதும். முயன்றால் முடித்தலை முயற்சியாக்கி முனைப்போடு முடிவெடுத்து முன்னேறுங்கள். தன்னம்பிக்கையை தும்பிக்கையாக்கி, ஆசையை ஓசைகளாக்கி, நெஞ்சை பஞ்சாக்கி, தரையை மிதித்து தடம்பதித்து எழும்புங்கள் என்று நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் அழைப்பை வைத்து நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை தவறுகளில் நாம் வீழ்கிறோம். வீழ்ந்தே கிடப்பதுதான் சாத்தானின் மகிழ்ச்சியான செய்தி. வீழ்ந்ததிலிருந்து மீண்டு என் ஆத்ம நேசர் இயேசுவினுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக்கி அவருடைய கரத்தை பற்றி பாவத்திலிருந்து விடுபட்டு வரவும், நான் வரவும், பிறரை பாவத்தை விட்டு வர வைக்கவும் உதவி செய்வதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை என்பதை உணர்ந்து ஜெபிப்போம். இறைவா, பலவீனத்தால் பாதங்கள் தடுமாறி பாதை மாறும்போது பலம் தந்து பக்குவப்படுத்தப்பட்ட மனிதனாய் எழுந்து நடக்க, பிறரை எழுந்து நடக்க செய்ய தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். உன் மனதை சரியாக அறிந்தவர் உன் செயலை தவறாக நினைப்பதில்லை. உடலை கோவிலாக உணர்ந்தவர் உடலுக்கு மானக்கேடு கொண்டு வருவதில்லை. மனித மாண்பை மனதார முகர்ந்தவர் மானத்தை மறைக்கும் ஆடையை விலக்கி மானத்தோடு விளையாடுவதில்லை. அதிக விலையில் அரைகுறை ஆடையோடு ஆலயத்திற்கு ஆண்டவனை ஆராதிக்க வருபவர்களே, உடை இழந்து நடைமேடைகளில் சாக்கடை வீதிகளில் வாடையில் படுத்திருக்கும் பாவப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறீர்களா? சாலை சிக்னல்களில் கிழிந்த ஆடையில் அலங்கோலத்தில் ஆதரிக்க கை நீட்டி பிச்சை கேட்கும் பச்சை குழந்தைகளை கவனித்திருக்கிறீர்களா? சாக்கடைகளின் சகதியில் நாற்றத்தின் முற்றத்தில் கூடு கட்டி குடிகொண்டிருக்கும் குடிசைக்குள் சென்றிருக்கிறீர்களா? அளவுக்கு அதிகமான ஆடம்பர அலங்கார ஆடைகள் நகைகள் அணிந்து வாசனை திரவியங்கள் பூசி கோட்டு சூட்டு பூட்டு கொண்டு கடவுளின் வீட்டிற்குள் வழிபாட்டின் பெயரில் வினோத விளையாட்டு காட்டும் வீணான விசுவாசம் உள்ள பக்தர்களை பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவனின் ஒரே ஆடைக்கு ஆசைப்பட்டு அசிங்கப்படுத்திய அற்ப மனிதர்கள் அடுத்தவர்களின் ஆடையை அகற்றி அவமானப்படுத்தாமல் இருப்பார்களோ? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். ஆடை என்பது உடலை மறைப்பதற்கு. ஆனால் இன்று ஆடையில் ஆபாசத்தை காட்டக்கூடிய இளைய சமுதாயம் மட்டுமல்ல, அனைவருமே அதிக விலை கொடுத்து ஆடை வாங்குவது, அந்த ஆடையும் கிழிந்து கந்தல் கோலமாக இருந்து அதை ஒரு நவநாகரிகம் என்ற முறையில் போட்டுக்கொண்டு இறைவனின் திரு சந்நிதியில் இறைவன் முன் பயமின்றி வந்து நிற்கின்றோம். வீணான ஆடம்பரத்தில் கடன் வாங்கியனும் ஆலயத்திற்கு வரும்போது பகட்டான ஆடையோடும் பகட்டான நகை அலங்காரங்களோடும் வந்து நிற்கின்றோம். நம் இறைவன் கேட்பது இதைதானா? நம் இறைவன் கேட்பது உன் அழகான ஆடை அலங்காரத்தையா, உன் வசதியான நகையா, உன் பகட்டான தோற்றத்தையா கேட்கிறார். என் மகனே மகளே, உன் இதயத்தை கிழித்துக்கொள், உன் பாவத்திற்காக என் முன் வந்து நில் என்றுதானே கேட்கிறார். ஆனால் நாம் அவருக்கு இருந்த ஒரு ஆடையையும் அகற்றிவிட்டார்கள் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இறைவனை பார்க்க வரும் பொழுது இறைவன் முன்னாடி பகட்டான ஆடையோடு வந்து நிற்கின்றோம். ஆனால் நம் மனமோ கையேந்தி பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அழுக்கான பிச்சைக்காரனுடைய தோற்றத்தை போன்று நம் மனம் அழுக்காகவும் ஒன்றுமே இல்லாத வெறுமையான குப்பைகள் நிறைந்ததாக, இறைவன் இருப்பதற்கு இடம் கொடுக்க முடியாத அளவிற்கு குப்பைகளும் சலனங்களும் இச்சைகளும் ஆடம்பரமும் பொய் புரட்டு களவு என்று அத்தனை எண்ணங்களும் புதைந்து போய் கிடக்கிறது. இன்று நாம் பகட்டான ஆடை போடுவதற்கு நம் உள்ளத்திற்கா நம் உடலுக்கா என்பதை இந்த வேளையில் சிந்தித்து ஜெபிப்போம். இறைவா, நீர் எமக்கு கொடுத்தவைகளில் கொஞ்சமாவது நீர் கொடுக்காதவர்களுக்கு நாங்கள் கொடுத்து பேரின்பம் கண்டிட, எங்கள் கண் முன்னால் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற மனதை எங்களுக்கு தந்தருளும். பிறரோடு கைகோர்த்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். வீண் ஆடம்பரங்களில் மனதை செலுத்தாமல் உம்முடைய பிள்ளையாக வெறுமையான உள்ளத்தோடு நீர் நிறைந்து வாரும் என்ற ஏக்கத்தோடு வரக்கூடியவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று ஜெபிக்கின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் நிலை. ஆண்டவரை ஆணியால் அடிக்கிறார்கள். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். சாகடிப்பது எளிது, வாழ வைப்பது கஷ்டம். கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே. கஷ்டங்களை கடவுள் தருவது உன்னை காயப்படுத்த அல்ல, மாறாக எத்தனை உறவுகள் போலியானவை என்பதை உனக்கு உண்மையாக உணர்த்தவே. கல்லறை மேல் கஷ்டப்படுபவர்கள் மேல் ஆணி அறையும் மனிதர்கள் வாழும் வரை கடவுளின் கரங்களில் கால்களில் ஆணிகள் அறைந்து பேரின்பம் அடைந்து கொண்டேதான் இருப்பார்கள். இன்று நீயும் நானும் ஆண்டவரின் கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்த தருணங்களை சிந்தித்து பார்ப்போம். நம் இறைவன் அவருடைய பொற்பாதத்தை அடிபணிந்து அவருடைய வழியில் அந்த பாதத்தை பின்பற்றி நடக்க நம்மை அழைக்கிறார்.
ஆனால் நாமோ நம்மளுடைய பாவங்களால், நம்மளுடைய துன்பங்களால், நாம் பிறரை கொச்சைப்படுத்தி பேசியதால், பிறரை பழித்து தூற்றியதால், பிறன் மனைவியை நோக்கியதால் அவர் மேல், அவருடைய கைகளிலும் கால்களிலும் கொடிய நீளமான ஆணியை கொண்டு அடித்து கொண்டிருக்கிறோம். வஞ்சனையை பஞ்சனையாக்கி, நெஞ்சை நஞ்சாக்கி, தப்புக்களை ஒப்புக்கொள்ள செய்ய வாய்ப்புகளை வாய்ப்புக்குள்ளேயே வைத்து கரம் விரித்து கற்றுக் கொடுப்பவர்கள். ஆணிகள் அறைந்தல்லவா அநியாயம் செய்வார்கள். குற்றமுள்ள நெஞ்சம் உறுத்துதலை உணருமா? நாம் உணர்கிறோமா? உண்மை ஊஞ்சலாடுகிறது. அன்பர்களே, ஆணிகள் அறைபவர்களுக்கு அக்கறை காட்டி பாருங்கள். அப்போது புரியும் உங்களுக்கு ஆண்டவரின் வழி என்னவென்று. வழி தெரியாதவன் வருத்தப்பட மாட்டான், வழி தெரிந்தவன் வருத்தப்பட்டு விளக்குவான். அந்த வழியை விருப்பத்தோடு நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவருக்கு மேலும் மேலும் ஆணியை அடிப்பவர்களாக இருக்கிறோமா? அந்த ஆணி அடிப்பவதால் ஏற்படும் வலியை உணர்ந்து அந்த வலியை நீக்கக்கூடிய வேலையை செய்பவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அடுத்தவர்களுக்கு அநியாய ஆணிகளால் அவப்பெயர் அறைந்து அழித்து கொள்ளாமல் நற்பெயர் கொடுக்கும் நல்லவர்களாக வாழ தேவையான அருள் வரங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். 12ஆம் நிலை, இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு உயிர் விடுகிறார். பாலனாக பிறந்து மண்ணில் வந்து இத்துணை மகிழ்ச்சியை சூசையப்பருக்கும் கன்னிமரியாளுக்கும் கொடுத்தவர். பிறக்கும் பொழுதே பல்வேறு சோதனைகளை சாதித்து பிறந்த சாதனை மன்னன் அல்லவா நம் இயேசு கிறிஸ்து. அரசனே கண்டு அஞ்சிய வீரன் அல்லவா. அப்பொழுதும் நிம்மதியாய் ஒரு இடத்தில் குழந்தையாய் பிறப்பதற்கு கூட இடம் கொடுக்காத மனித இனம்தானே நாம். மாட்டுக்கொட்டிலில் மாடுகளுக்கு இடையில் உங்கள் மத்தியில் உங்களுடைய பாவங்களை போக்க பிறந்தவன். ஆனால் எனக்கு இடம் கிடைத்ததோ 5 அறிவு உயிரினங்களிடையே. உங்கள் வீடுகளில் உங்கள் மத்தியில் பிறப்பதை விட இந்த மாட்டினங்களோடு நான் பிறப்பது சிறந்தது என்று எண்ணிதான் அவ்வாறு பிறந்தீரோ? மனிதனாக வாழ்வது அழகு. அதற்காகவே உன்னை படைத்தேன். நீ மனிதனாக வாழ்கிறாயா என்று நம் ஆத்மநாதர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மனசாட்சி உள்ள மனிதனாக வாழ்வது பேரழகு. மனிதநேயம் உள்ள மனிதனாக வாழ்வது தெய்வீக அழகு. இறந்த பின்னும் மனிதநேயம் உள்ள, மனசாட்சி உள்ள மனிதனாக மனித மனங்களில் வாழ்வது அழகு. இன்று பல்வேறு சூழல்களில் செத்து ஒளிந்தான் என்று மகிழ்பவர்கள் எத்துணை பேர். அந்த அளவிற்கு கொடுமையான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனித நேயம் என்பது அவனிடம் துளியளவு கூட இல்லாமல். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நாம் இறப்பில் தெரியும். இயேசுவின் இறப்பு இன்று வரை பேசப்படுகிறது, இன்று வரை நிலைத்து நிற்கிறது, இன்று வரை பலருடைய வாழ்வை நிலை வாழ்வாக மாற்றுகிறது. இயேசுவை பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது? நம்மை ஆண்டவர் கூறுவது இதுதான்: கண்களின் காட்சி கருணையாகட்டும், உள்ளம் உணர்த்துபவை உயிர் காக்கும் உணவாகட்டும், உதடு உச்சரிப்பவை உடன் வாழும் உறவாகட்டும், வாயிலிருந்து வருபவை வழியில்லா மருந்தாகட்டும், வயிற்றிலிருந்து வருபவை பசியில்லா விருந்தாகட்டும். நம் உயிரிலிருந்து உருவாவது எதையும் எவரையும் எதற்கும் எப்போதும் தீட்டுப்படுத்தாமல் இருந்தால் உயிர்கள் உலகத்தில் உயிர் வாழும் வரை உன்னை நினைத்து கொண்டே இருக்கும். சாவை நேசித்தவர்கள் சரித்திரத்தில் சாதித்தவர்கள், சாவை சபித்தவர்கள் சரித்திரத்தில் சர்வாதிகாரானவர்கள். போதும் என்றவர்கள் போற்றப்படுகிறார்கள், போதாது என்றவர்கள் போன பின்னும் தூற்றப்படுகிறார்கள். வாழ்ந்த நாட்களில் இருப்பதில் இன்பம் கண்டு கொடுப்பதில் பேரின்பம் கொண்டவர்கள் இறந்த பின் இறைவனின் இல்லத்தில் இறைவனின் மடியில் அமர்ந்து இளைப்பாறுபவர்கள். நிறைவடைந்த நிம்மதியை நிலைநிறுத்தியவர்கள் நிம்மதியாக நித்திரை கொள்கிறார்கள். வாழும் போதே வழிகள் கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவோம். எல்லாம் நிறைவேறிற்று என்று பெருமூச்சு விடுவோம். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று பெருமூச்சு விடும் பொழுது
தன்னை சுற்றி இருந்த ஒவ்வொரு கொடிய பாதகர்களையும் நினைத்து மனம் வருந்தி இருப்பார் அல்லவா? அந்த பாதகர்களை விட இன்று கொடிய பாதகர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்களை இந்த வேளையில் சிந்திப்போம். ஜெபம். இறைவா, இன்னொரு முறை நான் பிறக்கப் போவதில்லை, இவர்களோடு இணைந்து வாழப் போவதில்லை, வாழ்வது ஒரு முறைதான் என்பதை நினைத்து அந்த வாழ்வை நிறைவோடு வாழ்ந்து நிம்மதியான சாவை அடைய வரம் தாரும், உம் அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரட்டும். இயேசுநாதர் பாடுபட்ட 13ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாசமுள்ள மலர்களால் பாசமுள்ள இதயத்தை பரிமாற பெற்றெடுத்த ஆசை தாயின் அன்பு மடியில் நேச மகனின் உயிரற்ற உடல். உன்னை பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவள் என வாழ்த்த பெற்றவள் மடியில் உச்சற்று கேட்பார் இன்றி கிடைக்கிறார் இயேசு. உனது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும் என உரைக்க கேட்டவள் இப்படிப்பட்ட ஊடுருவையா பார்க்க வேண்டும்? நேசித்தவர்கள் எல்லாம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என எண்ணி விடாதே. உதவி பெற்றவர்கள் எல்லாம் உனக்காக உதவி பெற உண்மையாய் வருவார்கள் என உள்ளத்தில் ஒருபோதும் நினைத்து விடாதே. எத்தனை உறவை நாம் உருவாக்கினாலும் அத்தனை உறவும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் வரையில்தான். எல்லா உறவையும் நிறைவாக்கும் ஒரே உறவு தாயின் உறவு மட்டும்தான். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் இன்று தாயின் மடியில் உயிரற்று கிடக்கிறது. அந்த தாயின் நிலையை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். அன்று பெண்களுள் ஆசி பெற்றவள் நீ என்று கூறி ஒரு கருவை கண்ணி கருவுற்று ஆண்மகவை பெற்றெடுப்பாய் என்று கண்ணி கருவுற்ற பொழுது ஊராரின் பேச்சுக்கும் ஏசலுக்கும் ஆளான அந்த தாய், அவமானத்தில் நின்ற தாய், மீண்டும் குழந்தை பிறக்க இடமில்லாமல் மாட்டுக்கொட்டிலில் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய், அப்போதெல்லாம் இருந்த வேதனை இந்த குழந்தையின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் மறைந்து போயிருக்கும். ஆனால் இன்று தன் மடியில் இருக்கும் மகனை பார்த்த தாயின் நிலை என்னவாக இருக்கும்? அந்த தாய் நம்மிடம் என்ன கேட்கிறாள்? என் மகனை உன் பாவங்களுக்காக, நீ செய்த குற்றங்களுக்காக, நீ திருப்பலிக்கு செல்லாமல் இருந்த தருணங்களுக்காக, நீ கைபேசியை வைத்துக்கொண்ட நேரத்தை போக்கிய தருணங்களுக்காக, வீணான பொய்களை கூறிய தருணங்களுக்காக, நீ கூறிய பொய்யான சாட்சிகளுக்காக, பொய் பேச்சுகளுக்காக, ஆடம்பரமாக வாழ்ந்த வாழ்க்கைக்காக, அனைத்து நல்ல விஷயங்களையும் அனைத்து மகிழ்ச்சியையும் அனுபவித்தவன் நீ. அந்த நல்ல அனுபவித்த தீய பழக்க வழக்கங்களுக்கு தண்டனை என் மகனுக்கா, என் பாச மகனுக்கா? நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் அன்பாக பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் மகன் இந்த உலகத்தின் பாவத்திற்காக இன்று உயிரற்று என் மடியில் இருக்கிறானே. அந்த வேளை அந்த தாயின் மனம் எவ்வாறு இருக்கும்? சிதறிய மணித்துளிகளை ஒன்று சேர்க்கும் அழகிய மணிமுடி அல்லவா நம் தாய்மரியா. சிதைந்த மகனின் உடலை பார்த்து பதறியிருப்பாள், ஆனால் உதறி இருக்க மாட்டாள். அந்த வேளையிலும் உனக்காக இத்தனை கஷ்டப்பட்ட என் மகனை பார்த்து, என் மகனின் முகத்தை பார்த்து, இந்த முள்முடிகள் சூட்டப்பட்டு முகத்தில் இரத்தங்கள் தோய்ந்து கசையடிகள் வாங்கிய என் மகனின் முகத்தை பார்த்து, உன் பாவத்தை விட்டு நீங்கி வா மகனே என்று மரியாள் நம்மிடம் கேட்கிறாள். மகனின் இரத்த துளிகளை ஒன்றாக சேர்த்து உறவுகளை சுத்தம் செய்ய நான் வியாகுலத்தில் இருந்தாலும் தன்னை தேடி வருபவர்களை வரவேற்று வரம் கிடைக்க இன்னமும் பரிந்து பேசுகிறாள் நம் அன்னை. அப்போது உங்கள் பிள்ளைகள் ஊதாரித்தனத்தை விடுத்து உத்தம பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்று மாதா நம்மிடம் வேண்டுகிறார். அதை சிந்தனையாக வைத்து ஜெபிப்போம். இறைவா, பேறு பெற்ற பெற்றோராய் நற்பேறு பெறும் பிள்ளைகளை பெற்று வளர்க்கவும், அப்பெயரை களங்கமில்லாமல் பெருமையோடு காப்பாற்ற வேண்டிய கடமைகளை வரமாக தாரும். உம் அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறட்டும். இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது புனிதமான சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறைகள் கடவுள் காக்கும் கருவறைகள். கல்லறைகள் மனிதன் விதைக்கும் விதைகளின் விளைநிலங்கள். ஓ மனிதா, கல்லறை கற்றுத்தடும் பாடம் தெரியுமா? இந்த உலகில் வரும்போது எதை கொண்டு வந்தாய்? நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதை கொண்டு போகிறாய்? இடைப்பட்ட காலத்தில் நீ ஆடும் ஆட்டம்தான் என்ன? ஆடிய ஆட்டம் என்ன என்று கேட்கும் அளவிற்குத்தான் உன்னுடைய ஆட்டமெல்லாம் இருக்கிறது. நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீண்ட நாள் நிலத்தில் நடமாட முடியாது. அடக்கக்கூட 6 அடி நிலம் கிடைக்காமல் முடக்கம் போட்டு அடிதடி காட்டி விரட்டும் நிலை நீடிக்கும் வரை நீ நம்பிய நிலத்தில் நிம்மதியாய் நீடிக்க முடியாது. புதைக்க கூட பூமி கொடுக்காமல் எரிக்கப்படும் நிலை. கல்லறைக்காக கலவரங்களா? சாவுக்கு கூட ஜாதி மத இன மொழி உணர்வா? ஆம், புதைக்கும் கல்லறை இடங்களுக்கும் கூட இது என் நிலம் உன் நிலம் என்ற போராட்டம் நடக்கின்றது. அதனால் தான் என்னவோ மின்மயானங்கள் உருவாகி 2 நிமிடத்தில் சாம்பலாய் வெளியே வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் நான் அவ்வளவு பெரியவன், நான் இவ்வளவு பெரியவன் என்ற அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் நிலை கைப்பிடி சாம்பலாய் அடங்கிவிடுகிறது. இன்றைய நிலை 6 அடி நிலம் கூட இல்லாத ஒரு நிலையாக மாறிவிடுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிணத்துக்காக வரியின் பெயரில் பணமா? தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கே கடவுள் தந்து கொண்டே இருப்பார். கல்லறைகள் மனிதர்கள் தூங்கும் நீண்ட நாள் உறைவிடங்கள், வாழ்ந்த மனிதர்களை நினைக்கும் நினைவிடங்கள். அவ்விடங்களை சுவற்றுக்குள் சுருக்கி விடுகிறீர்களே. சுனாமியின் சூடுகளும் கொரோனாவின் கோடுகளும் ஓகியின் ஓலங்களும் கல்லறைகளின் கதவுகளில் குறிக்கப்பட்டுள்ளதை பார்த்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அக்கொடூர காட்சிகள் ஆறாத புண்களாக, தீராத வழிகளாக, நீங்காத வடுக்களாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை பார்த்தும் பயப்படாமல் பாவ படுகுழியில் படுத்திருப்பதேன்? எத்தனையோ மரணங்கள், கொத்து கொத்தாக போரினால் பாதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைகள் முதல் கர்ப்பிணிகள், பெரியவர்கள், முதியவர்கள் என அத்தனை பேரும் குண்டு வெடிப்புகளில் சிதறி மாண்டு கொண்டு இருக்கிறார்களே. அந்த சிந்தனை நமக்குள்ளாக இருக்கிறதா? குடியிருக்கும் வீடுகளே கல்லறையாகி போன நிலை எத்துணை இடங்களில் நடக்கிறது. ஒரே குழியில் பல ஆயிரக்கணக்கானவர்களை போட்டு புதைத்த கல்லறைகளாகி கொண்டிருக்கிறதே. சுனாமி போன்ற பேரழிவுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நிலநடுக்கத்தில் இடைப்பாடுகளுக்கிடையே சிக்கி உடல்கள் எங்கு இருக்கிறது என்பது கூட தெரியாமல் சிக்கி சிதைந்து அந்த குடியிருந்த வீடே கல்லறையாகிவிட்டதே. மண் பயணித்த பாதைகள் மண் சரிவுகளால் கல்லறையாகி போனதே. இதையெல்லாம் சிந்தித்தால் நம்மால் தவறுகள் செய்ய முடியுமா? கல்லறைகள் என்பது எங்கு எப்படி உருவாகும் என்பதே தெரியாத நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். பார்ப்பவர்களை பூரிக்க வைக்கும் புதிய பாதையாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம். இந்த சிந்தனையோடு ஜெபிப்போம். இறைவா, கல்லறைகளை கழிவறைகளாக கருதாமல் கடவுளின் கருவறைகளாக கண்ணோக்கி கடவுளை கண்டுகொள்ள வாழும்போது கடவுள் பயத்தோடு வாழ வரம் தாரும். உம் அருளை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறட்டும். ஆமேன்.